Hello my Alphas and Gulfies, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். ஸோ உங்கள் லவ்வுக்கு நீங்கள் முட்டாள்தனமான சாக்ரிஃபைசஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இன்கேஸ் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே அது என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா stupid sacrifices which we should never make. அதாவது முட்டாள்தனமான சாக்ரிஃபைசஸ் லவ்வுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேடியம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். The first stupid sacrifice that you should never make, அது என்னன்னா கரியர். பாதி பேர் இந்த தப்பு நிறைய பண்ணுவாங்க. தான் லவ்வர் படித்த இடத்துக்கு தானும் போய் படிக்கணும், அவ கூட நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட கரியரை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மட்டும் வேலைக்கு போனால் போதும், நீ எல்லாம் வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டில் உட்காந்து என்ன நீ பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃபிஷான டிசிஷன்னால அவங்களோட கேரியரை ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைசஸ்லாம் வந்து தப்பான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன குழந்தையா? உங்களால் டேக் கேர் பண்ண முடியாதா? மற்றவங்க தான் உங்களை வந்து கேர் பண்ணணுமா? இல்லையே. பட் எல்லாருக்குமே அந்த ஒரு அன்பு தேவை தான். பட் அதுக்குன்னு உங்களை குழந்தை மாதிரி உட்காந்து பார்த்துட்டுலாம் எல்லாரும் இருக்க முடியாது. இன்கேஸ் அப்படி பார்த்தோன்னு நினச்சிங்கன்னா தென் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் மேரேஜ் ஆர் எனி ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ அதனால் என்றைக்குமே சரி, உங்கள் லவ்வுக்காக உங்கள் கேரியரை நீங்கள் என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு செகண்ட் சாக்ரிஃபைஸ் என்னன்னா உங்களுடைய வேல்யூஸ். அதாவது உங்கள் லவ்வுக்காக அது தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, உங்கள் லவ்வரே இருக்கவங்க, அவங்க வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ண போகிறாங்க, அந்த தப்புனால 4-5 பேர் ஹர்ட் ஆக போகிறாங்க. உங்களுக்கு அது தெரியுது தப்பு அப்படின்ட்டு. பட் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இல்லை இது பண்ணக்கூடாது, தப்பு, மற்றவங்க எல்லாருமே ஹர்ட் ஆவாங்க, ஸோ அதை பண்ணக்கூடாது, நீ அவனை ஸ்டாப் பண்ணணும். இல்லை அவங்க கூட சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூஸை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எது கரெக்டோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எது தப்போ அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதுதான் விஷயம். அதுக்குன்னு உங்கள் வேல்யூஸ் விட்டு மாதிரி உங்களோட கேரக்டர் வந்து வெளியே போய் தப்புக்கு உடனே போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. மூணாவது சாக்ரிஃபைஸ் என்னன்னா, ஃபேமிலியிலேருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிறது. சின்ன வயசுலேருந்து நம்மளை தூக்கி வளர்த்த ஃபேமிலியிலேருந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டனாலே, ஒரு பையன் வந்துட்டனாலே அந்த ஃபேமிலியை நம்ம தூக்கிடணுன்றது எந்த அவசியமுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் சுச்சுவேஷன், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் கரியர்னால நீங்கள் உங்கள் ஃபேமிலி விட்டு தூரமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் தட்ஸ் ஓகே, ஃபைன். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தனால இவனால இவங்களை நான் கட் பண்ண போகிறேன், எனக்கு இவ தான் முக்கியம், இவ தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் யாரையுமே கட் பண்ணவே கூடாது. உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியமாக தான் இருக்கணும். அவங்க சொல்லலாம், நீங்கள் சரியான அம்மா பையனாக இருக்கப்பா அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. யார் மேலே? அம்மா மேலே தான் நம்ம பாசமாக இருக்கும், தப்பு கிடையாது. பட் உங்கள் ஒய்ஃபுக்கும் நீங்கள் என்ன வேல்யூஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். இவங்கள எப்படி சொல்கிறது, ஆஃப்டர் மேரேஜ் பேலன்சிங் பிட்வீன் யுவர் மாம் அண்ட் வைஃப் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் பார்ட். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் யூ கேன் சர்வைவ் அ ஹாப்பி லைஃப். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய லவ்வரை வந்து நீங்கள் கட் பண்ணுறது. எஸ், அவங்களுக்குள்ள 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ தான் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ராக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் நிறைய பேர் இருந்திருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லாங் டர்மாக இருந்திருக்கலாம். அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களை நீங்கள் கட் பண்ணுற சொல்கிறதோ பேச சொல்கிறதோ தப்பான விஷயம். அது நம்ம பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஆஸ் அ மேலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசுலேருந்து உங்க கூட வந்துட்டு இருக்க ஃப்ரெண்டு திடீர்னு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீ அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணிடுவீங்களா? அவங்க முன்னாடி கட் பண்ணுறோன்னு சொன்னாலும் பின்னாடி போய் பேசுவீங்கல்ல. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் ஏன் அவங்களை நம்ப மாட்டீங்க? மெயினாக இன்செக்யூரிட்டிஸ்ன்ற அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லவ் அவங்க மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களும் உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கான எஃபோர்ட் எடுக்கணுமே தவிர, இவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணால் தான் என் லவ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி தாட்லாம் போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்களே கொச்சப்படுத்திக்காதீங்க. அண்ட் அது தப்பான விஷயமும் கூட. 5th பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஏன், எதுக்குன்னா, நீங்கள் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான மன நிம்மதி நீங்கள் இழக்கிறீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீங்கள் தகுதியான ஆள் கிடையாது. அதாவது உங்கள் பார்ட்னர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கு தகுதியான பர்சன் கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பிரேக்கப் ஆகி மூவ் ஆகிட்டு வர்றது தான் ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் உங்களை நீங்கள் நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அது பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் தான் மிஞ்சி இருக்கு, கஷ்டம் தான் படுறீங்க, உங்களால் மனசில் நிம்மதி இல்லை, நிம்மதியாக படுத்து தூங்க முடியல அப்படின்ற போது அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தும் இல்லாமல் தானே பிரயோஜனம், என்ன பிரயோஜனமே கிடையாது இல்லை. ஸோ அதனால உங்கள் ஹாப்பினஸ்க்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் அன்பை பரிமாறிக்கிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் பண்ணி ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடுங்க. உள்ளே இருந்து பின்னாடி ரொம்ப மன கஷ்டப்பட்டு வெளியே வராதிங்க.
சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். எஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஏன் அப்படின்னா தன்னுடைய சுயமரியாதையை நம்ம என்னைக்குமே யாருக்கிட்டையுமே இழக்கக்கூடாது. சும்மா ஜாலியாக டீஸ் பண்ணலாம், போயிட்டு வரலாம், பட் உங்களுக்குள்ள தனியாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க, பிரச்சனை கிடையாது. பட் பப்ளிக்னு வரும்போது உங்களோட பார்ட்னர் உங்கள் சுயமரியாதையை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதாவது பேசினாங்கன்னா நீங்கள் அதுக்கு அஃபெக்ட் பண்ணி நிற்கலாம். என்ன நீ அப்படி பேசாது, எனக்கு தனி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் அதை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருங்க. அதில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிக்காதீங்க. பட் சம்டைம்ஸ் சண்டை வரும், கோவத்தில் வார்த்தைகள் விடுவோம், பட் நாட் அட் ஆல் த டைம்ஸ். திரும்ப திரும்ப ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தால் இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் செவன்த் பாயிண்ட் என்னன்னா, நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க எப்பவுமே இருந்தாங்கன்னா அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. எப்பவுமே நம்மளை கேர் பண்ணுறது ஒருத்தவங்க நம்ம கூட எப்பவுமே இருந்தாங்கன்னா சந்தோஷம். பட் அவங்க நம்ம கிட்ட நீ இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நம்மளோட சுதந்திரத்தை ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது தப்பான விஷயம். உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் என்றைக்குமே எப்படி சொல்கிறது, விட்டு கொடுக்கவே கூடாது. அது இம்பார்ட்டண்டான ஃபேக்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. பட் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகணும், படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். அது அவங்க சொல்லுவாங்க போகக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு கேளுங்க. அது ரீசன் வேலிடாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கோங்க. இல்லை சும்மா வேணும்ட்டே சொல்கிறான், கடுப்பில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணாம். உங்களோட சுதந்திரத்தை விட்டு ஒரு சந்தோஷமே இல்லாத லைஃப் தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸை எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எய்த் பாயிண்ட் என்னன்னா, இந்த விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின், ஒரு லவ்வுக்கு முன் லவ்வுக்கு பின்னுட்டு லேடிஸ் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா லவ்வுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற விதம், பழகின விதம், நடந்த விதம், ட்ரெஸ் பண்ணுற விதம், இது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக வேற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அவங்களோட பேசுகிற விதம் மாற்றிருப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றிருப்பாங்க, எல்லாமே இந்த ஒரு லவ்வுக்காக. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஃப் சம்திங் உங்களுக்கு பெர்மனன்ட் அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா யூ கேன் மேக் சம் சேஞ்சஸ் டு மேக் ஹிம் ஹாப்பி. பட் அதே மாதிரி அவங்க சைட்லேயும் உங்களுக்காக சில சாக்ரிஃபைஸஸ் சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஈக்குவலாக இருக்கும். இல்லை நான் ஒருத்தனே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். ஸோ உங்களோட ஐடென்டிட்டி, நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் நடந்துப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருங்க, தப்பு கிடையாது. சிம்பிள், ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா இருக்கணும், சாக்ரிஃபைசஸ் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் ரெண்டு பக்கமும் இருக்கணும். அப்போ தான் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும். பட் உங்களுக்கான கரெக்ட் பர்சன் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் பெரிய லெவலில் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அவங்க உங்களை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுப்பாங்க. உங்களோட கேரக்டர் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வாழ விடுவாங்க. அதை விட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னருக்கான அடையாளம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் ஹிம் டு சேஞ்ச் அட் எனி காஸ்ட். ஓகேவா? சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் நம்ம சொன்ன மாதிரி இட் ஹாஸ் டு பி டன் இன் ஆர்டர் டு மெயின்டைன். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஆல்ஃபிஸ் அண்ட் குல்ஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வரட்டா?